நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. நான் அந்த ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வந்து ஆதி இருக்கார்ல, அவர் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டாருங்க. நம்ம பாரதி வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வச்சுட்டாங்க. அதை பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதா அம்மா அவங்க வீட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க வழக்கமாக ஒரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, அந்த ஜோசியரை கூப்பிட்டு இப்போ வந்து என் மகன் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான், அவனோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா அம்மா சொல்கிறாங்க. அந்த ஜோசியர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பான், இப்போ தான் முன்னை விட இப்போ தான் அவனோட ஆயுசு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அவனுக்கு நல்ல நல்ல தசை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கே நம்மள இருக்காங்கல்ல பவானி, அவங்க வந்து என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறது சும்மா கிடையாது, ஐடி ரைடு சிக்கனம் அவ்வளவுதான், நல்லா பார்த்து சொல்லுங்கள், சொல்லணுங்கிறதுக்காக எதாவது ஒன்று சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துவிட்டோம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா நான் பார்த்து தான் சொல்கிறேன், அந்த பையனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி, இனிமேல் தான் அவன் நல்லா இருக்க போகிறான் பாருங்கள், அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து காமாட்சி அம்மனே அவன் கூட துணைக்கி இருக்கா, அதனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம பவானி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே தெரியும் அவனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாம்மா அந்த பக்கம் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அங்கிட்டு ஒரு பையன் வந்து கவலைப்படாதீங்க பெரியம்மா, ஆதி அண்ணனுக்கு வந்து ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா வந்து அந்த ஜோசியரை பார்த்துட்டு, ஜோசியரே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி என் பையனுக்கு மட்டும் எல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பவானி அம்மா இருக்கட்டும் ஃபோன் வரட்டும், அதுக்கடுத்து பாரு ஜெயிலுக்குள்ளே போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி பவானி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆதியோட மேனேஜர் இருக்கார், அவர் பண்ணுறாரு. சொல்லுங்கள் மேனேஜர் சார், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, மேடம் நம்ம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு, ஆதி வந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே பவானிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. மித்த சாரதா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.